ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீரை எப்படி செய்கிறது, கீரை எப்படி கடையிறதுன்னு சொல்கிறேன். இது காட்டுக்கீரை தாங்க. இது வந்து தொய்யக்கீரை, பண்ணைக்கீரை, சிறுகீரை மூணுமே இருக்குது. இது வந்து நம்ம பறிச்சுட்டு வந்திருக்கோம். இது நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இதில் வந்து அரிசி 2வது தண்ணி கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இது சத்துங்க, அதனால் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ரெண்டு கொஞ்சமாக இந்த கீரைக்கு தேவையான கொஞ்சோண்டு, அப்புறம் வேணுன்னா பார்த்து போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நாம் அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். கீரை நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கீரையில் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம கடைஞ்சிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து கல் வச்சுங்க ஆம்லேட் போட்டுக்கலாங்க. கீரைக்கு தொட்டுக்கிறதுக்கு கல் சூடாகிடுச்சுங்க, ஆம்லேட் வச்சுக்கலாம். வெந்த விட்டு திருப்பி போட்டுக்கலாம். கீரை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தயிர் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் காட்டுக்கீரை கிடச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம கிராமத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் தோட்டத்தில் கீரை இந்த மழை பெஞ்சிக்கிறனால போய் கிடைக்குங்க. நாங்கள் அங்கே காட்டுக்குள்ளே போய் பறிச்சுட்டு வருவோம். உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சதுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பருப்புலையும் போட்டு கடையலாம். நாங்கள் சும்மா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் கடைஞ்சி சாப்பிடுவாங்க. அப்போ இது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் கிராமத்தில் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.